நேற்றைய மேட்சில் இதை கவனித்தீர்களா? வெற்றி பெற்றும் சிக்கலை சந்தித்த இந்தியா மீண்டும் ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு. நடுவர்கள் கொடுத்த எச்சரிக்கை. அதாவது தற்போது நடைபெற்று வரும் மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த தொடரில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேற்று மதியம் 2:30 மணிக்கு நடந்த முதல் அரையிறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் ஸ்டீவ் ஸ்மித்தின் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் மோதியது. இந்த ஆட்டத்தில் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். அதன்படி ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க வீரர்களாக கூப்பர் கானோலி, டிராவிஸ் ஹெட் ஜோடி களம் புகுந்தனர். தங்களது அணிக்கு அதிரடியான தொடக்கம் கொடுக்க நினைத்த இந்த ஜோடியில் கூப்பர் கானோலி என்பவர் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். இதன் பிறகு களமிறங்கிய ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட்டுடன் ஜோடி அமைத்தார். இதில் 2 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் என அதிரடி காட்டிய டிராவிஸ் ஹெட் வருண் சக்கரவர்த்தி பந்தில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இந்த கேட்சை சுப்மன் கில் லாவகமாக பிடித்து அசத்தியிருந்தார். ஆனால் கேட்ச் பிடித்த சுப்மன் கில்லை கள நடுவர் அழைத்து எச்சரிக்கை விடுத்தனர். சுப்மன் கில் பந்தை கேட்ச் பிடித்தவுடன் பந்தை லாங் ஆஃப் திசையை நோக்கி எறிந்து வீசிவிட்டு மைதானத்தை சுற்றி ஓடி தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். சுப்மன் கில் சரியாக கேட்சை பிடித்து இருந்தாலும் கூட இவர் பந்தை கையில் பிடித்த உடனேயே பந்தை தூக்கி எறிந்து விட்டார். இதனை பார்த்த கள நடுவர் இவரது செயலில் திருப்தியடையவில்லை. இதனால் இவருக்கு எச்சரிக்கை வழங்கினார் நடுவர். ஐசிசியின் விதிமுறைப்படி ஒரு கேட்சை பிடித்து முடித்தவுடன் ஒரு ஃபீல்டர் எவ்வளவு நேரம் பந்தை வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கேட்ச் பிடித்து முடித்ததாக கருதப்படுவதற்கு முன்பு கேட்சை பிடித்த வீரர் பந்தின் மீதும் தனது சொந்த இயக்கத்தின் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று எம்சிசி விதி கூறுகிறது. கேட்ச் எடுக்கும் செயலில் பந்து முதலில் ஒரு ஃபீல்டரின் நபருடன் தொடர்பு கொள்ளும் நேரத்திலிருந்து தொடங்கும். மேலும் ஒரு ஃபீல்டர் பந்து மற்றும் அவரது சொந்த இயக்கம் இரண்டின் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றவுடன் முடிவடையும் என்று விதி கூறுகிறது. ஆகையால் சுப்மன் கில்லின் இந்த கேட்சில் நடுவர்கள் திருப்தி அடையவில்லை என்பதால் இந்த போட்டி முடிந்த பின்னரும் கூட நடுவர்கள் இந்த முடிவுக்கு அப்பீல் கூறலாம். அதாவது போட்டியின் போது நடுவர்களால் சரியான முடிவை எடுக்க முடியவில்லை என்றால் அது குறித்து ஐசிசியிடம் புகார் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் நேற்று நடந்து முடிந்த இந்த மேட்சின் ரிசல்ட்டையே மாற்றும் அளவுக்கு ஐசிசியின் நடவடிக்கையும் அமையலாம். ஆகையால் கிரிக்கெட் வட்டாரத்தில் தற்போது இந்த சர்ச்சை என்பது பூதாகரமாக வெடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சுப்மன் கில்லின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.